வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. யுஎஸ்ஏயில் அமெரிக்காவுக்கு எதிராக, அதாவது யுஎஸ்ஏயில் ஈரானுக்கு எதிராக போராட்டம் செய்ததற்கு பல போராட்டங்கள் கருத்துக்கள் நடைபெற்று வருகின்றன என்று உங்களுக்கு தெரியும். ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் நியூயார்க்கில் செய்தார்கள். அதைவிட செனட்டர்கள் ஆக்ரோஷம் அடைந்து பேசினார்கள், செனட் சபை உறுப்பினர்கள். அதைவிட என்ன விஷயம் என்றால், முன்னாள் அதிபர்கள் கண்டித்திருந்தார்கள். இதில் காங்கிரஸினுடைய அனுமதி இல்லை என்று. அதைவிட அதிபராக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் கூட அவர்கள் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இது தன்னிச்சையான செயற்பாடு, ட்ரம்பின் செயற்பாடு என்று. இப்போ என்ன புதிய விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய செனட்டர் சபை கூடி இருந்தது 4/3/2026. அதிலே முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கூக்குரல் இட்டிருக்கிறார். ஆன்டி ஈரான் போர், அதாவது ஈரானுக்கு எதிரான போர் தேவையில்லாதது, இது தன்னிச்சையானது, இது ஏன் தொடங்கப்பட்டது, உடனடியாக நிப்பாட்டு. இது இஸ்ரேலினுடைய உந்துதலிலே நடத்தப்பட்டது. இஸ்ரேலுக்காக அமெரிக்கா போரிடக்கூடாது, இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது என்று அவர் கத்தி கூச்சல் இட்டிருக்கிறார். அந்த செனட்டர் ஹியரிங் சபையிலே அந்த செனட் ஹியரிங் நடக்கின்ற நேரத்திலே அதன் போது பெரிய அல்லோலப்பட்டது. டக்கண்டு பாதுகாப்பு படைகள் உள்ளே போய் அவரை கத்த விடாமல் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றுகிற நடவடிக்கை ஈடுபட்டது. பார்த்துவிட்டு வருவோம். As a Marine, stand up for America. No one wants to fight for Israel. Why are you here? Why are you getting arrested? Free Palestine. From the halls of Montezuma to the shores of Tripoli, Palestine will be free. Oh my God, they broke his arm. Oh man. We just witnessed a Marine veteran interrupting the hearing, and they broke his arm. Why did he interrupt the hearing? Because there is a war in Iran, and our military brothers and sisters are going to die for Israel, and we are here to say no. We do not support Israel. We do not want to die for Israel. Stop the war in Iran right now. And what did they do to him? They pulled him out, got his arm trapped in a door, broke his arm, tackled him to the ground. It was a very, very intense situation. America does not want to fight this war in Iran, and the soldiers don't, right, Brian? No, they don't. Go behind. பார்த்து இருப்பீர்கள் எப்படி காட்டமாக அப்படியே கல்லுகு உடம்பு பிடியோடு அவர் கத்த அப்பவும் கத்தி கொண்டிருக்கிறார். இஸ்ரேலுக்காக நீங்கள் ஈரானுக்கு எதிராக போராட்டது பிழையான விடயம், கண்டிக்கத்தக்க விடயம், நிறுத்துங்கள் என்று அப்படி கத்தி அங்கெல்லாம் விழுந்து கதறைகளுக்கு மேலே விழுந்து பிறகும் வாசலுக்கு வெளியில் கொண்டு போய் அவர் கதவை பிட்டி திரிக்க கையை உடைக்கும் விதமாக இழுத்து பறித்து வெளியேற்றி இருக்கிறார்கள். அதுவும் சாதாரணவரில் முன்னாள் அமெரிக்க கடற்படை தளபதி. அவர் எதிராக குரல் எழுப்பியிருக்கிறார். ஈரானுக்கு எதிரான போர் தேவையற்றது, அமெரிக்காவுக்கு அங்கே தாக்குவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாத நிலைமையில இஸ்ரேலுக்காக போய் தாக்கி எங்களுடைய வளங்களை, நிதிகளை, தேவையில்லாமல் படை வீரர்களை இழந்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது, உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இப்பொழுது போராட்டங்களும், மக்கள் போராட்டங்களும், செனட்டர்களுடைய போராட்டங்களும், இப்படியான கூக்குரல்களும் எழுந்த வண்ணம் வருகிறது. சாதாரண நபர்கள் அல்ல, மக்கள் போராட்டம் அல்ல, ஒரு முன்னாள் கடற்படை தளபதி அமெரிக்காவுடைய அவருக்கு என்ன நிலைமை என்று பாருங்கள். பிட்டி திழுத்து அங்கே வெளியேற்றுகிறார்கள், வெளியே கொண்டே தூக்கி கட்டாசி வீசுகிறார்கள். அந்த நிலைமைக்கு தான் இப்பொழுது தேவையில்லாமல் ஈரானை சீண்டு விட்டீர்கள் என்று அமெரிக்காவிலே முக்கிய புள்ளிகள் கொந்தளிக்க வெளிக்கிட்டு விட்டனர். 2 நாட்களுக்குள்ளே முட்டித்து விடலாம் போரை, ஒரு வாரத்துக்குள்ளே முட்டித்து விடலாம் போரை என்று பார்த்தால் இப்பொழுது போருடைய போக்குகள் வேறு விதமாக போய்கொண்டு இருக்கின்றன. அதுதான் எதிர்ப்புகளும் வல்லுக்கின்றன. மீண்டும் இன்னும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். பதிவை பகிர்ந்து விடுங்கள். தவறாமல் யூடியூப் தளத்துக்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடி தாட்டி விட்டால் மேலும் மணியான தகவல்களை அறியலாம். நன்றி, வணக்கம்.